ஹாய், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். டுடே என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கண்ட்ரியில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அது இல்லாமல் ஒரு கண்ட்ரிலையுமே ஒரு வகையான கல்ச்சர் ஒரு விதமாக வந்து பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நம்ம ஒரே இடத்துல தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு நிலத்தின் அடிப்படையிலாகவும் ஒரு வகையான பொருளாதாரத்தின் அடிப்படையிலாகவும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்டான கண்ட்ரியில் டிஃப்ரெண்டாக விதமாக வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மனிதர்களுமே சில கண்ட்ரிஸ்லாம் வந்து வேறுபட்டு காணப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். பட் இது எல்லாமே வந்து இருந்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரம். இந்த பொருளாதாரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா மெயினாக வந்து எதை சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது மணி தான் சொல்ல முடியும். ஸோ அதிலிருந்து தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து இவங்க தான் வந்து ஒரு பெரிய கண்ட்ரி, ஸோ இவங்க கிட்ட தான் இது இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிய வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மணி தான் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம்னு கூட பொதுவாக மனித வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மணி தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு தெரியப்படுது. ஸோ இவ்வளோ இருந்துமே வந்து ஒரு கண்ட்ரிஸுமே வந்து இவங்ககிட்ட இருக்கிறது இந்த கண்ட்ரீஸில் இருக்காது, இவங்ககிட்ட இருக்கிறது இந்த கண்ட்ரீஸில் இருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிய வருது. அது மட்டும் அதாவது நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா, அதாவது ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் வகையில் வந்து நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. இது வந்து பொதுவான உண்மை தான். ஸோ இது எல்லாமே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் இந்த கண்ட்ரி தான் ஃபஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து யூஎஸ்ஏ தான் வந்து முதல் கண்ட்ரியாக இருக்குது. அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே வந்து இப்போ நம்பர் 1 கண்ட்ரி எதுன்னு கேட்டால் யூஎஸ், அரேபியன் கண்ட்ரி இந்த மாதிரியான கண்ட்ரிஸை வந்து சொல்லுவோம். மெயினாக வந்து யூஎஸ் தான் சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் தான், அமெரிக்கா தான் வந்து ஒரு மிகப்பெரிய கண்ட்ரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் வந்து எப்போவுமே வந்து அமெரிக்கா தான் வந்து ஒரு மிகப்பெரிய கண்ட்ரியாக இருக்குது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, அது இல்லாமல் இந்தியாவோட டாலர் மதிப்பு பார்த்திங்கன்னா வந்து 83.4. ஸோ அதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து 75 இப்போ கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி 83.4 அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து 16th செஞ்சுரியில், அதாவது 1600 அந்த இயர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் 16th செஞ்சுரியிலேருந்து இப்போ வரைக்குமே வந்து அவங்க தான் வந்து நம்பர் 1 கண்ட்ரியாக இருந்துகிட்ருக்காங்க பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் ஏன் எப்போவுமே பொருளாதாரத்தில் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து முன்வைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் பண்ண ஒரு முக்கிய குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து அதாவது வான்வெளி ஆராய்ச்சியாக இருக்கட்டும், ஸோ எந்த ஒரு மெடிசனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க தான் வந்து நம்பர் 1 கண்ட்ரியாக இருக்காங்க. மிலிட்ரிஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க தான் வந்து நம்பர் 1 இருக்காங்க. அது மட்டும் இல்லை, எஜுகேஷனில் கூட வந்து யூஎஸ்ஏ தான் நம்பர் 1 இருக்காங்க. அவங்க ஏன் அந்த மாதிரி நம்பர் 1 இருக்காங்கன்றது வந்து நம்ம எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அவங்க தான் நம்பர் 1 இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். பட் ஏன் வந்து அவங்க இது மாதிரி இருக்காங்கன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம யாருக்குமே தெரியாது. அது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தாட்ஸ்லாம் வந்து எப்படி இருக்கும். அதாவது இப்போ ஒரு கண்ட்ரீஸ்க்குன்னு ஒரு பாலிசி இருக்கும்ல, இந்த கண்ட்ரீஸ்னால் இப்படி இருக்கணும், இந்த கண்ட்ரீஸ்னால் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அவங்களுடைய இன்டென்ஷன் வந்து எப்படி இருக்கும். அதாவது எல்லாருக்குமே அங்கக்கூடிய கல்வியின் அடிப்படையிலும் சரி, அந்த இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அடிப்படையில் சரி, அதாவது அதோட சைக்கிள், அதாவது அந்த கண்ட்ரியை வந்து எப்படி வழிநடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு இப்போ இந்தியன் கண்ட்ரிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெவ்வேறு கண்ட்ரியில் வந்து வேறு ஸ்டேட்டில் வந்து வேறு மாதிரி வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனால் அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து மொத்தமாக ஒரு 18th or 17 எக்ஸாக்டாக தெரியல, ஸோ அந்த ஸ்டேட் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கணும். அது என்ன இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, புதுசாக ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கணுன்ற ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு கிரியேட் ஆனது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் தான் வந்து கிரியேட் ஆனிச்சு. புதுசாக ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் தான் கிரியேட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் எல்லாருமே வந்து அந்த பழக்க வழக்கங்களுக்கு மாறி எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து அது இம்ப்ளிமெண்ட் ஆகி, அதுக்கப்புறம் இப்போ இந்தியாவிலேயும் வந்து நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற ஒரு அதன் அடிப்படையில் தான் எல்லா கண்ட்ரீஸுக்குமே இது ஸ்ப்ரெட் ஆகி புதுசாக கண்டுபிடிச்சா, ஸோ இதிலிருந்து நம்ம நிறையா பேரும் புகழும் வாங்கலாம், ஸோ நிறையா ஏர்ன் பண்ணலான்ற ஒரு விஷயமே வந்து எல்லாருக்கும் தெரிய வருது. ஸோ இதுதான் வந்து முதல்ல வந்து யூஎஸ் கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அறிஞர்களும் சரி, ஸோ இப்படி தோன்றப்பட்ட ஒரு விஷயம் தான் படிப்படியாக இன்றைக்கு வரைக்குமே வந்து அவங்க தான் வந்து முதல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் அவங்க தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்க யூஎஸ் கண்ட்ரியில் வந்து எந்த ஒரு பொருளுக்குமே வந்து அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டோட்டல் கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நியூவாக கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்தில் அடிப்படையில் தான் வந்து செயல்பட்டுருக்கு. ஸோ அதனால தான் வந்து அவங்க நம்பர் 1 கண்ட்ரியாக இருக்காங்க. ஸோ அவங்களோட டாலருமே வந்து இந்த வேர்ல்டுலேயே வந்து கொஞ்சம் அதிகமாக இந்தியாவில் வந்து பார்க்கும்போது இந்தியன் டாலர் யூஎஸ் டாலர் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்ல முடியும். இதுதான் வந்து யூஎஸோட ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம்.
நம்மளுக்கே வந்து தெரியும் அவங்க வந்து விண்வெளி ஆராய்ச்சிலாம் வந்து நாசாலாம் வந்து நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து மைக்ரோ சர்வீஸ் எல்லாமே வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்ற ஒரு விஷயம் தெரியும். ஸோ இதனால தான் வந்து யூஎஸ் கண்ட்ரி வந்து நம்பர் 1 கண்ட்ரியாக இருந்திருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வருது. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து சொல்லுங்கள். பட் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இதுக்கு முன்னாடி தெரிஞ்சதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அகைன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.